2011 வந்த மூவி தான் ஆல்வேஸ். இது வந்து நல்ல ஒரு லவ் ஃபீலான ஒரு மூவி. லவ்வர்ஸுங்க யாருன்னா இருந்தா ஜோடியா இருந்தா பாருங்க, இல்ல தனியா இருந்தாலும் பாருங்க, போர் அடிச்சாலும் பாருங்க. இது வந்து பாருங்க, நல்ல ஒரு விடுங்க, பார்த்தா பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு போங்க. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. ஹீரோ வந்து அவர் வந்து ஒரு பாக்ஸர். காலையில தண்ணி கேன் போடுவாரு, சாயந்தரம் ஆனா தண்ணி கேன். ஆமா, யார் ஐயா தண்ணி கேன் போட வந்தேன் இருங்க, அதுதான் கேரக்டரா மீம் டெம்ப்ளேட் வந்திருக்கேன். தண்ணி கேன் போடுவாரு. எதனால அவர் பாக்ஸரு, எதனால தண்ணி கேன் போடுறாரு, பொறுமையா கதையை மூவ் பண்ண போவாங்க. நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டா போவோம் கதை. காலைல தண்ணி கேன் போடுவாரு, சாயந்தரமானா பார்க்கிங்ல ஒர்க் பண்ணுவாரு. பார்க்கிங்ல அதான் அந்த செக் போஸ்ட் மாதிரி இருக்கும்ல, அது திறந்து 3 இருப்பாப்புல, அதுதான் வேலையா ஒரு என்னால முடிஞ்சது. அதுதான் அவருக்கு ஒர்க்கே. இந்த மாதிரி அந்த மாதிரி ஆக போக தண்ணி கேன் போட்டுனே இருப்பாரு. இப்போ வந்துட்டு அந்த செக் போஸ்ட்ல அதான் காலில் டியூட்டி பாக்குற ஒரு தாத்தா வந்துட்டு அவரு ரிட்டையர்ட் ஆயிட்டு அன்னைக்குதான் தூமா போறான். அவரு போறாரு. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். பரவாயில்ல. இவன் நைட் ஷிஃப்ட் போகும்போது உட்காந்து இருப்பான். ஹீரோயின் என்ட்ரி அப்பதான். கட் பண்றான். நல்ல பாடல். ஹீரோயின் என்ட்ரி. இந்த அதிர்ஷ்டம் இருந்தா ஏதோ அவங்க ஸ்வீட் வீட்டுல இதை சாப்பிடுங்க, இது சாப்பிட்டு பார்த்து டிஃபன் பாக்ஸை குத்துருங்க மறக்காம அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாத்தான்னு நினைச்சு, இவன்லாம் நினைச்சிருந்தா குத்துருக்காது அந்த பொண்ணு. தாத்தா நினைச்சு, ஏன்னா ஹீரோயினுக்கு கண்ணு தெரியாது ஹீரோயினுக்கு. என்ன ஒரு ட்விஸ்ட் பாருங்க, நானும் ஷாக் ஆயிட்டேன். அதர்சம் சமையுது பாத்துங்க, நீங்களே பாத்துக்கோங்க. அது வந்து இந்த லெட்டர் ரைட்டிங் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பார்த்து வந்து குத்தான்னு தெரியல. கிச்சன்ல இருக்கும் போதெல்லாம் காட்ட மாட்டானுங்க. அது டப்பா ஒண்ணி தூக்கின்னு வந்துச்சு. அது என்ன ரோஸ் பண்ணுவாங்க, காட்ட மாட்டாங்க. என்ன கதைன்னு தெரியல, ஏதோ டப்பா ஒண்ணி தூக்கின்னு வந்து பண்ணி தொடரும்னு போட்டாங்க. எத்தனை வந்து இவன் இல்ல அவரு போயிட்டாரு. இவன் கொஞ்சம் உம்னா முஞ்சா மாதிரி தான் இருப்பான். ஏதோ அடிபட்டு அங்கங்க அடி வாங்கின மாதிரி, வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி தான். ரொம்பலாம் பேச மாட்டான், ஒரு நார்மல் நம்ம விக்கி மாதிரி. அப்பப்போ கொஞ்சம் திறப்பாரு, அப்பப்போ பேசுவாப்புல. இல்ல தாத்தா போயிட்டாருன்னா ஒரேடியா போல அவரு வேலையை விட்டு போயிட்டாரு. என்ன பேசுங்கடா, கதையே சொல்லாம சரி வேலையை விட்டு போயிட்டாரு. வேலையை விட்டு போயிட்டாரு. நான் போறேன், எனக்கு வேணாம், நான் போறேன். போயிட்டாரு. சொன்னோன்னு சாரி போயிட்டாரான்ட்டு அந்த பொண்ணு அந்த ஸ்டிக்கு கண்ணு தெரியாதவங்களாம் விஷ்ணுமாக தட்டி ரோட்டாண்டியே இப்படியே நின்னே இருக்கும். இவன் பாப்பா என்ன போதா இல்லையா, நம்ம தான் சொல்லிட்டோமே, ஏன் இங்கே நின்று. அந்த பார்க்கிங் ஏரியா அவங்க உட்காருவாங்கல்ல, அந்த செக் போஸ்ட் போடுறது, அங்க வந்து ஒரு டிவி இருக்கும். அந்த பொண்ணு வீட்டுல டிவி இருக்காது. அந்த தாத்தாக்கு பாக்ஸ் வீட்டுக்கு கொடுத்துட்டு அந்த டிவியை பார்த்துன்னு போறதுக்கு தானே, அவ்வளவுதான். புரியல. அந்த தாத்தாக்கு வந்துட்டு இந்த சிவிட்டு அந்த இதுவெல்லாம் எத்தனை வந்து கொடுக்கறது, அந்த டிவில நாடகம் பார்த்துட்டு போறதுக்கு தான். தெரியாதுன்னு சவுண்ட் அந்த தாத்தா வந்து கேட்கும், அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, என்ன லிப்ட். அது எப்படி எனக்கு தெரியும்னா, அதுக்கப்புறம் சரி வாங்கன்னு கூப்பிடுவாரு. அது வெளியே நின்று இருக்க, வந்து பாருங்க நாடகம் அப்படின்னு. அம்மாடி, இவன் வெறி குண்டு பாக்குற பார்த்தா இன்னைக்கு நம்மள ரண கொடூரமா வேட்டையாடுறதுக்கு முடிவு பண்ணிருப்பான் போல் இருக்கே.
அதான் இது மாதிரி போயினே இருக்கும். அவங்களும் டெய்லி வருவாங்க, வீடியோ பார்த்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் இவங்க அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஃப்ரெண்ட் ஆகிட்டு இந்த பொண்ணு எங்கன்னா வெளில போகும்போது கூப்பிடும். இவர் வேலையை தண்ணி கேன் போடுவார். சாயந்தரம் ஆனால் வருவார், ஷிஃப்ட்டுக்கு வந்துடுவார். பாக்ஸராக இருக்கும் போது ஒரு சீன் ஒன்று நடக்கும் அவருக்கு. அதில் ட்விஸ்ட் ஒன்று இப்போதான் கதையில் நல்ல ஒரு ட்விஸ்ட். கதையே இப்போதான் பாக்ஸிங் ஸ்டுடியோல போயிட்டு இந்த இவர் போவாரு. போனோடனே இவனை ஏன்டா இட்டுன்னு வந்த அந்த ஒன்று இவனை தான் எதுக்குடா உள்ள சேர்க்குறீங்க, இவனை வெளியே உக்காருவீங்கடா, எதுக்குடா இவனெலாம் வரணும். ஃபஸ்ட்டு இவர் வந்து ஒரு பெரிய சாம்பியனா அவர். அது என்ன பிரச்சனைன்னு தெரில. அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டு இந்த பேங்க்லாம் காசு வாங்கிட்டு தர மாட்டாங்கல்ல, அவங்க கிட்ட போய் காசு வாங்குற இது லோன் வாங்க காசு வாங்க. இவர் என்ன பண்ண காசு கொடுக்கலாம் அடிச்சு கேட்பாரு. அதுல ஒருத்தன் ஒரு அதான் அடிச்சு வாங்கும்போது ஓடி போயிட்டு ஒரு ஃபிளாட்ல காலியா கட்டின்னு இருப்பாங்கல்ல கட்டடம், அங்க வந்துட்டு அடிக்கும் போது இல்லை எனக்கு ரொம்ப முடியல, ஏழை குடும்பமா என்ன பண்றதுன்னு தெரியல, 2 குழந்தைங்க வேற இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு கதவு தட்டுற சவுண்ட் வரும். போலீஸ்காரங்க யாரா அது என்னடா இது கத்துற சவுண்டா, ஒரு கதறல் சவுண்டா கேட்டுனுக்குத, கதவு திறங்கடா அப்படின்னுவாங்க. இவன் கதவு திறப்பான், அவன் அதுக்குள்ள மண்ணு ஏதோ ஊத்திக்கின்னு என்ன பண்ற? டீ குளிக்க போறேன். காசு கேக்குறேன், நீ இதுக்கு மேல நீ வருத்தப்படுவ அப்படின்ட்டு ஹீரோவாண்டா சொல்லிட்டு குதிக்க போயிடுவான். இவன் ஐயோ அம்மாட்டு போய் பிச்சிருவான். புச்சி அவனுக்கு புச்சுனே இருப்பான். எரியும்ல, அந்த எரிச்சல் தாங்காம விட்டுருவாப்புல ஆளு. வேற என்ன பண்ண முடியும், எதை பண்ண முடியும், எரியும் உடம்பு அதெல்லாம் கொளுத்திக்கினாரு, எரியுது, விட்டுருவாரு. விட்டோன்னே ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது ஒரு கார்ல. அதுலதான் ஹீரோயினுக்கு கண்ணு போகுது. அந்த மாதிரி சீனு நீங்க பாருங்க, கண்ணு போயிடுது. அதுக்கப்புறம் தான் இவருக்கு ஹீரோக்கு தெரிய வருது நம்மளால தான் இவங்களுக்கு கண்ணு போகுதுன்ட்டு. அந்த பொண்ணை நல்லா கேர் எடுத்து பார்த்துப்பாங்க. பொண்ணு அந்த கால் சென்டர்ல வேலை செய்யுங்க. மிஸ்கின் சிக்கிட்டாருங்க படத்துல. நிறுத்துப்பா, விட்டுரு. படத்துல பிசாசுலயும் இதே தாங்க நடக்கும். வேணாப்பா, உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. அந்த மயிறு ஒரு படத்தை விட ஒரு மயிரே கிடையாது அந்த படத்துல. இந்த படம் வந்துச்சுடா, அந்த படம் எனக்கு பிசாசு செத்து போயிடும். இதுல கண்ணுதான் இருக்கு. அதுல ஹீரோ பாடி டெட் பாடி. விஜய் படம் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு ஆக்ஷன் மாதிரி சண்டை போடும் போது ஆக்ஷன் ஆயிடும். கதையை மறந்துடுவேன். சிக்கிட்டார். அப்புறம் இந்த சீன் எல்லாம் வந்துட்டு அதான் கொஞ்சம் நடுவில் காட்டுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினிக்கும் ஹீரோக்கும் இதே மாதிரிதான் ஃப்ரெண்ட்லியா அப்படியே போயினே இருப்பாங்க. ஹீரோயினி வந்து கால் சென்டர்ல வேலை பார்க்கும். அதான் ஒன்று காதுல தானே பேசிக்கின்னு தானே இருக்கிறது. அந்த லெட்டர் மூலியமா டைப்பிங் அடிப்பாங்க. சொல்லுங்க நீங்க உங்களுக்கு என்ன வேணும், நீதான் கல்யாணம் பண்ணிடுறியா, நீலாம் தூங்குமா, அவாய்ட் கட் பண்ணி கொஞ்சம் சரியா இல்ல. தோத்துக்கிட்டே இருக்கீடா, ஜெயிக்கிறேன்டா, ஜெயிக்கிறேன். இந்த முறை நான் அடிக்கிற அடி மரண அடியா தான் இருக்கும். அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா?